ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவில் என்னதான் நடக்குது அப்படின்னு ரொம்ப குழப்பமாகவே இருக்கு. எப்போ அதிமுக பாஜக கூட்டணி வச்சாங்களோ அதுலேருந்தே ஒரு குழப்பமான சூழ்நிலையில தான் அதிமுகவில் நிலவரதை நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக 2026ல் கரை சேருமா சேராதா அப்படின்ற ஒரு கேள்விகள் இங்க இருந்தாலும் அதிமுகவை நம்பி இங்க யாரும் உள்ள வர்றதுக்கு தயாராகவே இல்லை. இப்போ அதிமுக இருக்கிறவங்க எல்லாருமே திமுக பக்கம் சாஞ்சிக்கிட்டு வராங்க. இதுல முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாருமே சிட்டிங் எம்எல்ஏ கூட இப்போ திமுக பக்கம் சேர்ந்திருக்கிறாரு. ஏன்னா அதிமுகல நம்ம இருந்துட்டா இவங்க எடுத்துட்டு போற அரசியல் நம்முடைய எதிர்காலத்தை சீரழிச்சிடும் அப்படின்னு தான் அதிமுகல இருக்கிற ஒவ்வொரு நிர்வாகிகளும் ரொம்ப புலம்பி தவிச்சுட்டு இருக்கிறாங்க. சமீபமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அதிமுகல இருக்கிற பெருந்தலைகள் திமுக பக்கம் படையெடுக்கிறத நம்ம பார்த்து, நம்ம அன்வர் ராஜாவா இருக்கட்டும், மைத்திரேயனா இருக்கட்டும், அதே போல மருதழகராஜா இருக்கட்டும், எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன், இவங்க எல்லாருமே அதிமுகவை விட்டு திராவிட கட்சியான திமுக பக்கம் வந்ததை நம்ம தொடர்ச்சியா பார்த்திருந்தோம். ஏன் அப்படின்னா அதிமுகவில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் முன்னெடுப்பு, அரசியல் நகர்வு இவங்களுக்கு சரிப்பட்டு வரல அப்படின்ற ஒரு தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. சோ திராவிட கட்சியில பயணித்தன்னா இனிமேல் திராவிட கட்சிகளை தான் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக பக்கம் நகர்ந்துட்டு வராங்க. இன்னமும் பல பேர் திமுக பக்கம் வருவாங்க அப்படின்னு தான் தகவலும் சொல்லப்படுது. குறிப்பா 2 டாப் தலைவர்கள், அதாவது எடப்பாடி பழனிசாமி கூடவே இருக்கிற, எடப்பாடி பழனிசாமி நம்பி இருக்கிற 2 டாப் தலைகள் இங்க திமுக பக்கம் வரப்போறதா ஒரு விஷயம் கசிஞ்சிருக்கு. இதனால எடப்பாடி பழனிசாமி இடி விழுந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, ரொம்ப தவிச்சு போயிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. கூட இருக்கிறவங்க எல்லாருமே என்னை விட்டு இப்படி போயிட்டா நான் என்ன பண்றது, 2026 சட்டமன்ற தேர்தல் நான் எப்படி சந்திக்கிறது அப்படின்னு. நீங்க கொங்கு மண்டலத்தில் எடுத்துட்டீங்கன்னா செங்கோட்டையனை பகைச்சுக்கிட்டு ஈரோடு மாவட்டம் ஃபுல்லா அதிமுக அப்படின்றது வாஷ் அவுட் ஆக போகுது. ஆனா கொங்கு மண்டலத்திலே இருக்கிற டாப் தலைவர் ஒருத்தர், அதிமுகவில் இருக்கிற ஒருத்தர் திமுக பக்கம் போக போறாரு. ஆக மொத்த கொங்கு மண்டலத்துல எடப்பாடி பழனிசாமி மண்ண கவ்வாரு அப்படின்னு தான் பேசப்படுது. அடுத்தபடியா வட மாவட்டங்கள்ல ஒரு டாப் தலைவர், இந்த டாப் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப உறுதுணையாவே இருந்தார், எல்லா விஷயத்திலும் உறுதுணையா இருந்தாரு. இப்போ வட மாவட்டங்கள்ல நீங்க ஒரு டாப் தலைவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அது அவ்வளவு லேஸ்பட்டது கிடையாது. ஏன்னா அவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து, ஜெயலலிதா காலத்திலிருந்து இதே அதிமுகவுக்காக எந்த அளவுக்கு உழைச்சி இந்த முன்னேற்றத்துக்கு வந்திருக்கிறாரு. ஆனா அப்படி இருக்கிற ஒரு தலைவரை எடப்பாடி பழனிசாமி சரிவர கவனிக்கல, அவரு நடத்தின விதம் சரியில்லை அப்படின்ற ஒரு அதிருப்தியும் அவருக்கு இருக்குது. அது போக பாஜக கூட கூட்டணி வச்சு இன்னும் அடிமைத்தனத்துல அடிமையா இவங்க போயிட்டே இருக்கிறாங்க. நீங்க 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு அதிமுக அப்படின்ற கட்சி பாஜக கூட மெர்ஜ் ஆயிருமோ அப்படின்ற ஒரு அச்சமும் இன்னைக்கு இருக்கிற சாதாரண தொண்டருக்கும் அந்த மனநிலைமை இருக்கு. அப்படியா இருக்கும் பொழுதுதான் இனிமேல் அதிமுக கூட பயணிச்சா நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு வர முடியாது. நீங்க எல்லாருமே ஒன்னே ஒன்னு எடுத்துக்கோங்க, இன்னைக்கு அதிமுகவில் பயணிக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன நினைப்பாங்க, ஆட்சி அதிகாரத்துல வரணும், நான் ஒரு எம்எல்ஏவா ஆகணும், ஒரு அமைச்சர் ஆகணும், ஒரு வார்டு மெம்பர் ஆகணும், எதனா ஒரு அவர்களுக்கு ஆசை இருக்கும். ஆசை இல்லாம யாருமே கட்சியில பயணிக்க முடியாது. இன்னைக்கு தொடர்ந்து 10 தேர்தல்ல தோல்வி அடைஞ்சி ஒரு ஆட்சி அதிகாரத்துல வர முடியல, நகராட்சி மன்ற தேர்தல்ல கூட அவங்களால அந்த ஆட்சி அதிகாரத்துல வர முடியலன்னா அப்ப இவ்வளவு பெரிய மாபெரும் கட்சியில இருந்து நம்ம என்ன பிரயோஜனம் அப்படின்னு எல்லாரும் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்கல்ல. அப்படிதான் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி அதிமுக கிட்ட இருந்தா நம்ம பதவிக்கு வர முடியாது, நம்ம அதிகாரத்துக்கு வர முடியாது, நம்ம போட்ட காசெல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்குல்ல. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துதான் இன்னைக்கு ஜெயிக்கிற திமுக கிட்ட போயிட்டா நம்ம ஓரளவுக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்துல வந்துடலாம் அப்படின்ற ஒரு கனவுல தான் எல்லாருமே இருக்கிறாங்க. ஏன்னா பாஜக கூட இருந்துட்டா எடப்பாடி பழனிசாமி வந்துருவாரு அப்படின்னு ரொம்ப அசட்டு தைரியத்துல இருக்கிறாரு. ஆனா மக்கள் எப்படி முடிவெடுக்க போறாங்க, பேசலாம், என்ன வேணா பேசலாம், நாங்க இத்தனை சீட்டு வின் பண்ணிடுவோம், நான் தான் முதலமைச்சர், நீங்க தான் இந்த அமைச்சர், அப்படி இப்படின்னு பேசலாம். நடைமுறைக்கு வரணும்ல, கலை யதார்த்தத்துக்கு வரணும்ல. ஆனா கலை யதார்த்தத்துல களத்துல நீங்க நின்னு பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி மண்ணக்கவும். இது மேட்டிருந்து எடப்பாடி பழனிசாமி பேச்ச நாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர் கூட்டத்துல நடத்தினார் எடப்பாடி பழனிசாமி. அப்ப என்ன பேசினார்னா, நீங்க கவலைப்படாதீங்கப்பா,
பூத் லெவல்ல இறங்கி நீங்க வேலை செய்யுங்க, மேல் மட்டத்துல நான் பாத்துக்கிறேன், கூட்டணி அமைக்கிறதோ ஆட்சிக்கு கொண்டு வரதோ அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப தைரியத்தை கொடுக்கிறாரு. ஆனா வந்தவங்க எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்டு நம்பிட்டு தைரியத்தோட போனாங்களா அப்படின்னா இல்லவே இல்லை. நிறைய பேர் அதிருப்தியில இருந்திருக்கிறாங்க. என்னப்பா ஒவ்வொரு தடவை இதைதான் சொல்றாரு, ஆனா எப்படி எடுத்துட்டு போற அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசுறாரா அப்படின்னா பேசவே மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவரு இப்ப முழுக்க முழுக்க பாஜகவை மட்டும்தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க, வேற யாருமே அவங்க நம்பினதில்லை. இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமிக்கு மேலேயே எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை வைக்கல. அவருடைய நம்பிக்கை ஃபுல்லா எங்க இருக்குதுன்னா அமித்ஷா மேலையும் மோடி மேலையும் தான். பாஜக மேலதான் அவருடைய நம்பிக்கை இருக்கு, எப்படியாச்சும் நம்மள கரை சேர்த்து விட்டுருவாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு என்னன்னா எப்படி முதலமைச்சர் ஆகிறோம், முதலமைச்சரா எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றது அவருக்கு முக்கியம் இல்லை. நான் முதலமைச்சரா இருக்கணும், அவ்வளவுதான். எனக்கு அதிகாரம் இருக்குது இல்ல அப்படின்னா இல்ல, நான் முதலமைச்சர் ஆகணும். பாஜக இந்த சிச்சுவேஷனை பயன்படுத்திக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமியுடைய மனநிலைமையை பயன்படுத்துறாங்க. ஒரு அதிகாரமிக்க ஒரு முதலமைச்சரா எடப்பாடி பழனிசாமி நிக்கணுமா, இல்ல அதிகாரமற்ற ஒரு முதலமைச்சரா நிக்கணுமா அப்படின்னா அவரு அதிகாரம் இருக்குதோ இல்லையோ நான் எப்பவுமே மேலதான் இருக்கணும். அது கட்சியில இருந்தாலும் சரி ஆட்சியில இருந்தாலும் சரி, நான் பவர்ஃபுல் லீடரா இருக்கிற இல்ல அது அப்பாற்பட்ட விஷயம், நான் பவர்ல இருக்கணும், அதுதான் அவருடைய எண்ணமா இருக்குது. சோ இததான் பாஜக சூப்பரா பயன்படுத்திக்கிறாங்க. இன்னைக்கு பீகார்ல நிதிஷ்குமார ஆட்சிக்கு வந்தாலும் அவர் ஒரு பொம்மை முதலமைச்சராக இருப்பார், பின்னாடி இருந்து இயக்குறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக தான். இதே மாடல தான் 2026 எடப்பாடி பழனிசாமியோட கணக்கின்படி, அவருடைய நினைவின்படி, அவருடைய கனவின்படி இங்க ஆட்சியை பிடிச்சிட்டா ஒரு டம்மி முதலமைச்சரா தான் எடப்பாடி பழனிசாமி இருப்பாரே தவிர ஆட்சி அதிகாரம் ஃபுல்லா பாஜக கிட்ட தான் இருக்கும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இத பாஜகவை உறுதிப்படுத்துறாங்க, பாஜக இருக்கிற எல்லா தலைவர்களும் இதை தான் உறுதிப்படுத்துறாங்க. சோ இவங்க எல்லாருமே இப்ப முழுக்க முழுக்க பாஜகவை தான் நம்பிட்டு இருக்காங்க. அதனாலேயே நிறைய பேர் என்ன பண்றாங்க, இனியும் பாஜக அதிமுக கூட இருக்கிற வரைக்கும் அதிமுக கரை சேராது, அது கூட சேர்ந்து நம்மளும் இருந்தா அதுல நம்ம மூழ்கிதான் போவோமே கண்டி, நம்மளும் கரை சேர முடியாது. அதனால இப்பவே நம்ம என்ன பண்ணிடலாம், சுதாரித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏற்கனவே கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க இந்த பக்கம் வந்துட்டாங்க. இன்னைக்கு மனோஜ் பாண்டியன் கூட அவர் தலைமையில கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் கிட்ட என்ன பண்ணிருக்காங்க திமுக இணைஞ்சிருக்கிறாங்க. ஓபிஎஸ் கூட இருந்தவங்க தான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணா வாஷ் அவுட் ஆயிட்டு வருது. அதிமுக அப்படின்ற ஒரு பெரிய கூடாரம் வாஷ் அவுட் ஆயிட்டே வருது. நாளை பின்ன தேர்தல் நேரத்துல எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிற ஒரு சிலர் மட்டும்தான் தேர்தல் நிப்பாங்களோ, 234 தொகுதியிலையும் இவங்களால ஆட்களை நிப்பாட்ட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இப்போ அதிமுகவுக்கு வந்திருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிய நம்பிட்டு இருந்தாங்க ஒரு சிலர், உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி நம்பிட்டு இருந்தாங்க, எப்படியா வச்சுன்னா அண்ணன் நம்மளை கொண்டு வந்துருவாரு, ஆட்சி அதிகாரத்துல உட்கார வச்சிருவாரு அப்படின்னு. ஆனா நாட்கள் போக 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 எடப்பாடி பழனிசாமி மேல இருக்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் அற்று போகுது. அதனாலதான் இன்னைக்கு திமுக பக்கம் எல்லாரும் என்ன பண்றாங்க, படையெடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது திமுகவுக்கு ஒரு வகையில பிளஸ் தான். ஆல்ரெடி அவங்க என்ன பலமா தான் இருக்கிறாங்க, இன்னும் இவங்க போய் சேர்றதுனால இன்னும் அந்த பலன் அதிகமாவதை கண்டி நாங்க பலமா இருக்கிறோம், எங்க கூட்டணி பலமா இருக்கு, எங்க கட்சி பலமா இருக்குன்னு வெறும் வாய் பேச்சினால எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருக்காரு கண்டி, செயல்ல ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க. இங்க இவங்க சைலண்டாவே இருந்து என்ன பண்றாங்க, அப்படியே பலன் அடைந்து போறாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. தேர்தல் நெருங்க இன்னும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்டு கொங்கு மண்டலத்திலையும் வட மாவட்டத்திலையும் 2 பேரும் டாப் தலைகள் இங்க இருந்து திமுக பக்கம் வரப்போறதா தகவல் வந்திருக்கு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பேரதிர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கணும். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.